வணக்கம் சார். சார் குட் பேட் அக்லி அப்டேட்னு சொல்லி ஏற்கனவே தெரிஞ்ச அந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுன்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன திடீர்னு இந்த அப்டேட்டு? த்ரிஷா எவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த டீஷர்ட்டில், ப்ராமிசிங்காக. ரம்யா அப்படிங்கிற ஒரு பேரைட்டில் பார்க்கும்போதே வந்து 40 வயசு பதுமை மாதிரியாக தெரிஞ்சாங்க. 20 வயசு பெண்மை அப்படியே வந்து இது பண்ணுற மாதிரி அப்படியே பார்த்து அண்ணாந்து பார்த்து ரசிக்கிறாங்க. அஜித் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு சாமிங் லுக்கில் வருவாரா அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அப்டேட்டு சார். ஏன் வேறு ஒன்றும் இல்லை, விடாமுயற்சி படம் பெருசாக போகலை, மிக்ஸ்டு ரிவ்யூஸு, அது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு விஷயம் வேணும். அப்டேட்டே இல்லாமல் 2 வருஷமாக காஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து வாழ்க்கையே வெறுத்துருச்சு. இப்போ திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு ரைசிங் மொமெண்ட்டு ஒன்று வேணும். இதுக்கிட்டே நான் பாருங்கள், ஒரு வாரத்தில் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண படங்கள், இப்போ தனுஷோட படங்கள் எல்லா படங்களுமே நல்லா போச்சு. என்னடா எல்லா படமும் நல்லா இருக்குது, இப்போ என்ன அடுத்த அப்யூஸாக வந்து அந்த படத்தை மறந்துடும், அது எல்லாமே போயிடும். அப்போ இந்த படத்தை எப்போ ஞாபகம் வச்சுக்கிறது? விடாமுயற்சி ஒரு பக்கம் போயிட்டு தானே இருக்கு, தேட்டர் இன்னும் ஓடிட்டு தானே இருக்கு. இப்போ இந்த படம் வரும்போது எங்கள் தலைவனோட ட்ரெய்லர் இப்போ அதில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது மறுபடியும் அந்த டீசர் எல்லாத்தையும் ஒரு தடவை தேட்டரில் பார்க்குறது கூட வரலாம். அதுக்காக கூட ஏதாவது தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது கூட அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக கூட இவங்க மறுபடியும் வந்து அந்த பிஸ்னஸ் வைஸையும் சரி இதுக்கும் சரி ஒரு அப்டேட்டு காமனாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் கூட இந்த ஏப்ரல் 10 அப்படிங்கிறது, ஏப்ரல் 10ங்கிறது நம்ம ஊர் உலகம்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சார். அதே மாதிரி அஜித் படம்னா வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும், அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை வந்து கொஞ்சம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சார். அதுதான் இப்போ இன்றைக்கி இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துட்டு 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போது அது சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்துட்டு இன்றைக்கி வருது. 7 மணிக்கு வருதுனாங்க, அப்புறம் 7 மணிக்கு வரல, டெக்னிக்கல் இஷ்யூஸ்னு சொல்லிட்டு 8 மணிக்கு வருதுனாங்க. 10ஆம் தேதி ரிலீஸ்ன்ற அப்டேட்டு ஃபஸ்ட்டே இது என்ன அப்டேட் புதுசாக இருக்கே சார்? இது புதுசாக ஒரு இல்லை, நானுமே வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் வரும். ப்ளஸ் வந்து என்னென்னா ஐ ஹோப் அதில் சிம்ரன் ஒரு கேமரா ரோல் பண்ணுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துச்சு. லக்கிலி ஒருவேளை சிம்ரன் இதில் வராங்களா அப்படின்னா, ஒருவேளை அவள் வருவாளா வர. ஆக்சுவலாக சிம்ரன் அஜித் அவங்க 2 பேரும் நடித்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். 2 படமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவள் வருவாள செம்ம ஹிட்டு, பாட்டுலாம் என்ன ஹிட்டு, வாலி பாட்டும் ஹிட்டு, படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சரி, அஜித் சிம்ரன் திரும்பவும் ஏதோ ஒரு பேரில் ஒரு விஷயம் ஏதோ நடக்குது போல், ஒரு மேட்சிங் நடக்கும் போல் அப்படின்னு தான் நான் எப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக அதை தான் நான் எதிர்பார்த்தேன். இது ஏப்ரல் 10ங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு. பட் அந்த ஹைப்பு தான் எதிர்பார்த்தேன். பட் ஒருவேளை அது வந்து த்ரில்லிங் எலமெண்ட்டாக கூட உள்ள வைக்கலாம், அது நம்ம பார்க்கும்போது தெரியும். எனிவேஸ் வந்து அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன், படம் இன்னொரு பெரிய குஸ்பம்ஸில் போய் நிற்கும். ஏன்னா 3 அஜித்துக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அஜித்துக்கு வந்து 3 ரஜினிகாந்த் மாதிரி ஏதாவது ஒரு அஜித்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிம்ரனை ஜோடி சேர்த்து விட்ருவாங்க. இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ த்ரீஷா ஒன்று, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சிம்ரன் ஒன்று, இன்னொரு இடத்துல யார், அதுவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா சார்? இவங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸ்ரீலீலாவத்தையும் போடுங்க, ஸ்ரீலீலா சின்ன பையன் ஆச்சதுக்கு ஸ்ரீலீலாவை போடுங்க, இல்லை இந்த அனுபமா பரமேஸ்வரனை போடுங்க. இன்றைக்கி இருக்கிற 2 கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்ல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்களை தூக்கி உள்ள போடலாம். இல்லை ஈவன் சாய்ப்பலையை கூட வந்து எதாவது பேசலாம், சாய்ப்பலையை கமிட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல, அது கூட போடலாம். பட் அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ வாட் எவர் ஐடியாலஜி வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்குள்ளே தான் இருக்கும். 3 முகம் படத்தில் பார்த்தீங்களா, அப்பா ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு ரோல் இருக்கும். அதே மாதிரி 2 பசங்களும், ஒரு பசங்க ரஜினிகாந்துக்கு வந்து ராதிகா ரோல் இருக்கும், இன்னொரு வந்து அந்த வில்லன் ரஜினிகாந்த் வந்து ஹீரோயினே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கூட இல்லாமல் கூட அந்த கதையை வடிவமைப்பு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் 10 அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்கல்ல, அஜித்துக்கு வந்து விடாமுயற்சி அப்டேட் எப்படியாவது வரும்னு சொல்லி விடாமல் முயற்சி பண்ணவனுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்லாமலே அப்டேட் கொடுக்குறீங்களாடான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆறுதல் இருக்கும் இல்லையா, அதுக்காக இது. கண்டிப்பாக சார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.